ஹலோ மக்கள் 226 எபிசோட் செக்ல இடி மின்னலா அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா காய் சென்ஸ் இன்னும் வாந்தி தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நாட்டோ இன்னும் சந்தோஷமா பட்டுக்கிட்டு இருக்கான். நாட்டோ சொல்றான், லேண்ட் ஆஃப் லைட்டிங் நோக்கி போங்க, நம்ம அனல் வேகத்துல போறோம்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. கப்பல்லாம் அவங்களால திருப்ப முடியல. சடனா அவன் கப்பலை எவனும் அட்டாக் பண்றான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நாட்டோ முழிக்கான். எவன்டா நம்மள அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா கப்பலை திருப்பி திருப்பி பார்க்காங்க. ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு ஃபுல்லா இருட்டா இருக்கு. பார்த்தா பேப்பர் பாம்பை கொண்டு எல்லாம் அடிக்கானுங்க. அவனுங்க எவனா வேணுக்குனே தான் அடிக்கானுங்க. எவன் எங்க இருந்து அடிக்கானே தெரியலன்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அவங்க நாட்டோ எங்க இருந்து தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா அது எது பேட்டில் ஷிப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு ஐலாண்டு. அங்க கேனன் பவரை வச்சு அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. விட மாட்டுக்கானுங்க. கண்டினியூஸா போட்டு வெளுக்கானுங்க. உன்ன கப்பல்காரன் சொல்றா, இது என்னால திருப்ப வர முடியல, என்ன செய்யுன்னு சொல்லிட்டு நீ ஸ்ட்ரைட்டா மட்டும் போ, மிச்சல நாங்க பாத்துக்கிட்டு சொல்றானுங்க. அவனுங்க பார்த்தா நாட்டோ கப்பல் அசையவே விட மாட்டுக்கானுங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நாட்டோவே முழிக்கான். அதுக்கப்புறம் நாட்டோ கப்பல ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு அடியை போட்டு விட்டானே. நாட்டோ கப்பல 2 துண்டா போயிருச்சு. நாட்டோ தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டான். கப்பல 2 துண்டா உடஞ்சு எல்லாருமே தண்ணிக்குள்ள போயிட்டானுங்க. சடனா யாமட்ட சென்சி வந்து ஏதோ ஒரு உட்சியில போட்டு விடுறாரு. பார்த்தா அவங்களுக்கு அடிபடுதான் என்னன்னே தெரியல. பார்த்தா படகே தும்பு தும்பா உடஞ்சிருச்சு. தண்ணிக்குள்ள விழுந்த நாட்டோ வெளியே வந்து நிக்கான். நம்மளோட ஷிப் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கான். பார்த்தா யாமட்ட சென்சி யாரையுமே காணோம். நாட்டோ மட்டும் நின்னுட்டு இருக்கான். பார்த்தா ஆப்போசிட்ல சின்ன சின்ன கப்பல்ல நிறைய எதிரி மாதிரி எவனுங்க எல்லாமோ ஆறானுங்க. அதுக்கப்புறம் நாட்டோ கப்பல்ல உள்ள பொருளை முட்டையுமே ஒரு வலை மாதிரி வச்சு எல்லாத்தையும் புடிச்சு தூக்குதானுங்க அவனுங்க. நாட்டோ முழிக்க, யாரடா அந்த திருட்டு பயிலுக, எங்க இருந்து வந்தானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க பைரட்டு. அந்த பைரட்டுக்கு கேப்டன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அந்த கப்பல்ல கிடந்த எந்த பொருளையும் விடாதீங்கடா, எல்லாத்தையும் அள்ளுங்கடா, உடஞ்சிருந்த பொருளை மட்டும் எடுக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்படி நக்கலா சிரிக்கான். உடனே இந்த பைரட்ல ஒருத்தர் சொல்றான், சார் இது எல்லாமே எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இதுல இருந்து நான் ஒரு பொருளை கூட விட மாட்டேன், எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்துக்கடா, எல்லாத்தையும் இங்க இருந்து கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா நாருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்க கப்பலடா உடஞ்சின்னு சொல்லிட்டு நாருட்டோ அனல் வேகத்துல ஓடி வரான். பார்த்தா அந்த பைரட்ல அடிச்சு வீச போறான். பார்த்தா பைரட் அதுக்குள்ள நாருட்டோ அடிச்சு நொறுக்குதான். அவனோட ஹெட்போர்ட்டை கழட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அவன் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நாருட்டோ முழிக்கான். பார்த்தா நாருட்டோ நெஞ்சில மீச்சு தள்ளிட்டான். அவன் சடனா நாருட்டோ ஹெட்பேண்டை தூக்கி அவன் என்னெல்லாம் பொருள் எடுத்துட்டு போனா அதோட சேர்த்து போடுதான். அவன் உடனே நாருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். டேய் என்னோட ஹெட்பேண்டை குடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டேய் ஓபன் ஃபயர் அடிங்கடா, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா, அந்த பையனை கேப்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தா அந்த ஐஸ்லாண்ட்ல இருந்து திரும்பி நாருட்டோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கானுங்க. நாருட்டோ கார்னர் பண்ண பாக்கானுங்க. அவனுங்க நாருட்டோ தப்பிச்சு ஓடுதான். இருந்தாலும் பேப்பர் பாம்பை கொண்டு அடின்னு அடிக்கானுங்க. நாருட்டோவை செதறிக்கிட்டு போய் விழுதாங்க. நாருட்டோ இருந்தாலும் பாஞ்சு மாசா போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து யாமட்ட செஞ்சு உட்சியில போட்டு ஒரு சப்மரீன் கப்பல் மாதிரி எதோ ரெடி பண்ணிட்டாரு. அவரு பைரட்டே மிரண்டான், என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாருட்டோ பார்க்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா யாமட்ட செஞ்சு உட்சியில திறந்து நாருட்டோ உள்ள இழுத்துட்டாரு. பைரட் முழிக்க, என்னடா வித்தியாசமான பண்றானுங்கன்னு சொல்லிட்டு டே அவனு இன்னொரு ஷிப்ல தப்பிச்சு போலான்னு பாக்கானுங்க. அந்த ஷிப்பை அடிச்சு நொறுக்குங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஐஸ்லாண்ட்ல இருந்து திரும்பி அடின்னு அடிக்கானுங்க. பார்த்தா யாமட்ட செஞ்சு மாசா சப்மரீனை தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு போய்கிட்டே இருக்காரு. அவரு டே அவனால இங்க இருந்து தப்பிக்க விடாங்கடா, எல்லாமே கொன்னு எரிங்கடா, உங்க அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஐஸ்லாண்ட்ல இருந்து அட்டாக் உளுந்துகிட்டே இருக்கு பேப்பர் பாம்பை வச்சு. பார்த்தா அவன் சப்மரீன் போய்கிட்டு இருக்கு. பார்த்தா தண்ணிக்குள்ள அப்படி பொறுமையா இறங்குது. பார்த்தா தண்ணிக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு செதறுது. பார்த்தா இருந்தாலும் யாமட்ட செஞ்ச உட்சியில வேற லெவலா போட்டு வச்சிருக்காரு. மாஸ்க் காமிச்சிருக்காரு. அவரு ஒன்னு நாட்டோ முழிக்க, இது என்னது ஒண்ணுமே புரியல, நான் எங்க வந்து நிக்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா இந்த போட்டை ரெடி பண்ணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா போட்டை ரெடி பண்றேன்னு சொல்றாரு. அவரு இதனோட உட் ஸ்டைல் மூலமா செஞ்சதுன்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்மரீன் ரெடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு உனக்கு காய்ச்சி சொல்றாரு, நல்ல வளப்பா சென்சிரி டைப் நிஞ்சா ஒரு ஆளை கூட்டு வந்தோம், அதனால தப்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அவருக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிட்டு உடனே அந்த சிவமி சொல்றான், ஒரு வழியை நம்ம அங்க இருந்து தப்பிச்சு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம பக்கத்துல இல்லன்னு சொல்லிட்டு பார்த்தா யாமட்ட சென்சியால மூவ் பண்ணவே முடியல. ஏன்னா அவரோட எனர்ஜி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. அவங்களோட ஷிப்பு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்த வர பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பைரட் நக்கலாச்சிருக்கா, நீங்க என்னதான் அடியில போனாலும் ஒரு லெவலுக்கு மேல நீங்க மேல வந்தாண்ட தீரணும், இல்லன்னா உடச்சு மேல கொண்டு வரும்னு சொல்றான். உடனே சென்சிரி டைப் நிஞ்சா சொல்றான், இனிமேல் நம்மளால வெளியே போக முடியாது சொல்றான். அவன் உடனே வந்து காய்ச்சி கேட்காரு, என்னது நம்மளால இனிமேல் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆமா அவனுக்கு இந்த இடத்த ஃபுல்லா சூழ்ந்து இருக்கானு, அதனால நம்மளால வெளியே போக முடியாது சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்குள்ளே பார்த்தா யாமட்ட செஞ்ச உட்சியில கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. பார்த்தா அப்படியே ஓட்ட வந்து தண்ணி மட்டும் உள்ள இறங்குது கப்பலுக்குள்ள. தண்ணியில உள்ள அழுத்தத்தை தாங்க முடியாம ஒரு இடமா ஓட்டை உள்ள ஆரம்பிச்சிட்டு சென்சிட்டிவ் டைம் நிஞ்சா சொல்றான், ஆப்போசிட்ல 12 o'clock டைரக்ஷன்ல வந்து ஒரு ஓட்டை இருக்கு, அதுக்குள்ள வேணா மூவ் பண்ண பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உடனே யாமட்ட செஞ்சு சொல்றாரு, எல்லாருமே கப்பலுக்கு முன்னாடி வாங்கடா, அப்பனா தாண்டா சீக்கிரம் அதுக்குள்ள போக முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்தாலும் கப்பல் அப்படியே சாயுது. கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள போயிருச்சு கப்பல். பார்த்தா அந்த குழிக்குள்ள போன பிறகு இன்னும் கொஞ்சம் ஓட்டோட்டே உள்ள ஆரம்பிச்சிருச்சு. இந்த கப்பலே வெடிச்சு செதறுது. பார்த்தா இன்னொரு குட்டி தீவு மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க படம் ஒரு வழியா தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு யாமட்ட சென்சே. நல்ல வரடா, இது எந்த இடம்டா, வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்படி வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஆல்ரெடி அங்க படிலாம் இருக்கு. உடனே இந்த அவுபா சொல்றான், ஆல்ரெடி இதெல்லாம் மக்கள் யூஸ் பண்ண பாதை தான் போலுக்கு, அதைத்தான் இப்ப மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா எப்பனாலும் இங்க இருந்து நம்மளால வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி வெளியே போகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவனுங்க பார்த்தா நாட்டை திரும்பி கப்பல் நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. எங்கடா போறோம்னு சொல்லிட்டு கேட்காங்க. என்னோட ஹெட்மெண்டை விட்டுட்டா, நான் எடுக்காம வரப்பட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி கப்பல்ல இருந்து வெளியே போலான்னு பாக்கான். உன்னை யாமட்ட செஞ்சு பிடிக்காரு. டே இப்போதைக்கு ஒன்னும் செய்யாடா, இப்ப நம்ம சர்ஃபேஸுக்கு போனோம் நம்மள சாகடிச்சிருவானுன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்பண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாருட்டோ கவலைப்படாத, கண்டிப்பா அந்த ஹெட்பண்டை எடுப்போம், இப்போதைக்கு நம்ம பதுங்கி இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சடனா அவருக்கு உடம்புலாம் வலிக்க ஆரம்பிக்கி. ஏன்னா அவர் உட்சேல போட்டு தானே இவ்வளவு செஞ்சிருக்காரு, அதனால உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. அவரு நான் உட்சேல ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா எனக்கு சரியாயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு சடனா பேசிட்டு நாட்டோ திரும்புறான். பார்த்தா சுடுதண்ணி மாதிரி ஒன்னு பறந்துட்டு வருது. உடனே வந்து நாட்டோ சொல்ற, யாமட்ட செஞ்சு இங்க பாருங்க, நம்ம ஹாட் ஸ்பிரிங் மாதிரி ஒன்னு ரெடி ஆயிருச்சு, பேசாம நம்ம இங்க இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு
உன்னை யாமட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. பார்த்தா அந்த சுடுதண்ணில இறங்கி ரெஸ்ட் எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த தண்ணி சூப்பரா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா காய் செஞ்சு அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல இருந்து. பார்த்தா அங்க ஒருத்தர் செத்து கிடக்கான், கட்ட கிட்டலாம் கிடக்கு. அவன் பக்கத்துல ஒரு புக் இருக்கு. அவுபா வந்து ப்ரே பண்ணிட்டு அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்காரு. உடனே காய் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு, இவனுக்கு எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு, இந்த பைரட்ஸ் எல்லாம் வருவதற்கு முன்னாடி உள்ள மக்கள்கள் சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நார்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். சில காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த பைரட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஊர்க்காரங்க எல்லாம் அடிச்சு இந்த மாதிரி கொண்டு வச்சிருக்காங்க போலுக்கு. இது இந்த ஊர்க்காரனே கைப்பட எழுதியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்படி பழச காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பைரட் கூட்டமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அவனை டைரக்டா வந்து எல்லாமே அடின்னு அடிச்சிருக்கானுங்க. பார்த்தா ஊர் மக்கள் பாதி பேர் அங்க இருந்து தப்பிச்சு போய் இந்த மாதிரி டனலுக்குள்ள ஒளிஞ்சு வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா இப்ப காட்டுறாங்க. பார்த்தா அந்த பைரட் சும்மா இருக்க மாட்டான். நார்ட்டோ டீம் இன்னும் அடியில தான் இருக்காங்க நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு குரூப்பாலே மிரளுதானுங்க, ஏன்டா இவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே அவுபா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு, பைரட் எல்லாம் மேல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து இங்க கீழே ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, இதுதான் இங்க நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இங்க இருந்து இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யாமட்ட செஞ்சு வருத்தப்பட்டு இருக்காரு. நாருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். சடனாக ஒரு கிழிஞ்ச துணி மாதிரி இருக்கு, அதை தலையில கட்டிட்டான் அவன் ஹெட் பேண்ட் மாதிரி. என்னடா பண்றான்னு சொல்லிட்டு காய் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் நாருட்டோ உசுமாக்கி இதுக்கு ஒரு நீதி எனக்கு கிடைச்சே தீரணும், இவன் எவ்வளவு வேணா வழிபட்டுருக்காங்க கண்ணாலே பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு. கேப்டன் யாமட்டோ சென்சே இனிமேல் நம்ம ஒளிஞ்சிருக்க நேரம் கிடையாது, இவனுக்கு கதையை முடிக்க வேண்டிய நேரம்னு சொன்னோன்னே அவங்க முழுவதும் தயாராயிட்டாங்க. பார்த்தாங்க வெளியே போற வழியை கண்டுபிடிச்சாங்க. பார்த்தாங்க ஒரு லிப்ட் மாதிரி இருக்கு, அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, எப்படியாச்சும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க. இது வழியோட தான் வெளியே போகணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. உடனே நார்ட்டோ யோசிக்காங்க என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு. என்ன இந்த இடமே சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். உடனே வந்து சென்சிட்டிவ் நிஞ்சா சொல்றான், இந்த இடம் ஃபுல்லுமே சுடு தண்ணியா இருக்கு, அதான் இங்க வந்து ஒரு மாதிரி ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாமட்ட சென்சி ஆல்ரெடி நம்ம இந்த சுடு தண்ணி தான் குளிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் சடனா நார்ட்டோ பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலையில கட்டின துணி அப்படியே வச்சு இருக்குன்னு இருக்குதான். பார்த்தா கண்ணுக்கு பிரிங்கிட்டு வருது. காய் சென்சி முழிக்காரு, என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிட்டே இருக்கான். அவனுக்கு முழிக்கானு என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஐடியா கொண்டு வரதுக்கு தான் மூளையை போட்டு கசக்குதான் போலுக்கு. சடனா எனக்கு ஒரு ஐடியா வந்துன்னு சொல்லிட்டு கத்துதான் அவன். என்னடா உனக்கு ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், நீங்க சிரிக்க கூடாதுன்னு சொல்றான் அவன். சரி நீ ஐடியாவை மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு உடனே நார்ட்டோ அவனோட ஸ்ட்ராட்டஜி அவங்கள்ட்ட சொல்றான். அது சொன்னோன்னு திரும்பி அவனை நக்கலை சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவன் நார்ட்டோ. சரி நீ சொல்லிட்டு அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் பைரட்டை காட்டுறானுங்க, இன்னும் அவனுக்கு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு பிறகு நார்ட்டோ டீம் காட்டுறாங்க, ஏதோ கயரெல்லாம் கட்டி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கானுங்க கப்பலை ஒரு பக்கம். அவனுக்கு என்ன பிளான் பண்ணானே தெரியல. சடனா நிறைய ஒரு ஷேடாக்குள்ள இறக்கி கப்பலை ஒரு பக்கமா இழுத்து கொண்டு போறானுங்க அவனுக்கு. பார்த்தா புள்ளி போட்டு இழுத்து அதை அப்படியே ஒரு நிலத்துக்கு கொண்டு வந்துட்டானுங்க அவனுக்கு. அப்பல ஒரு சூடு தண்ணி மாதிரி ஒரு நிலம் இருந்துச்சுல, அந்த நிலத்துக்கு கொண்டு வந்துட்டானுங்க அவனுங்க. சரி நம்ம கப்பல்ல ஏறுங்க எல்லாரும், நம்ம இங்க இருந்து போக வேண்டிய நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காம புஷிபுரோ சென்சி கப்பலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. சரி இனிமேல் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு புஷிபுரோ சென்சி. பார்த்தா காய் சென்சி அங்க உள்ள தரை மட்டுமே அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஏன் வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்றாரு அவரு. எனக்கு தெரிஞ்ச இந்த பிளான் ஒர்க் ஆகலாம் நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா திரும்பி சுடு தண்ணியை மட்டும் பொங்கிக்கிட்டு வெளியே வருது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு பைரட்ஸ் நாங்க வரப்போறோம் சொல்லிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த தண்ணி மட்டும் பிரிச்சுக்கிட்டு வருது. அதுக்கு பிறகு பைரட்டை காட்டுறாங்க. உடனே பைரட் ஆள்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த மக்கள் மட்டும் செத்து இருப்பாங்க, நீங்க தேவையில்லாம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதை நான் முடிவு பண்ணுவேன்டா கேப்டன், நீலாம் ஒன்னு முடிவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு வீசுதான். அந்த சின்ன பையன் எப்படி அவ்வளவு ஈஸியெல்லாம் சாக மாட்டான், அவனை சாகடிச்சு அவன் பணத்தை வெளியே பார்க்காம நான் விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா பேசிக்கிற நேரத்துல ஐலண்ட்ல உள்ள கேனம் மட்டும் உடச்சு செதறுது. என்னடா நடக்குன்னு முடிக்காம பார்த்தா நாருட்டோ அங்க உள்ள கேனம் மட்டும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கம்பை மட்டும் சொரணுன்னு அந்த கேனம் மட்டும் வெடிக்காம ரிட்டர்ன் ஆகி அதுக்குள்ளே வெடிச்சு செதறிக்கிடுது. உடனே நாருட்டோ நக்கலா சிரிக்கான், எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே பைரட் சொல்றான், டே அந்த பையல எல்லாரும் புடிங்கடா, அவனை கொன்னு எரிங்கடான்னு சொல்லிட்டு. நாருட்டோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு பக்கமா இழுது கொண்டு போய்கிட்டு இருக்கான் அவன். சடனா ஓடன நின்னுட்டு பைரட்டு அடிச்சு நொறுக்க போறான். என்னடா வேலை பார்க்கற, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான் அவன். இந்த ஐஸ்லாண்ட்ல உள்ள மக்கள் எல்லாம் கொன்னியா, உன் கதையை நான் முடிக்க வந்திருக்கேன்டா நாருட்டோ உசுமாக்கின்னு சொல்லிட்டு இருக்கான். நாருட்டோ ஈக்குவலா சண்டை போடுறான் அவன் கிட்ட. பார்த்தா நாருட்டோ குணையெல்லாம் அடிச்சு வீசிட்டான். உடனே சடனா கேட்க, உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு. உன் கதையை முடிக்கதான்டா அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அவன். சடனா கத்தியில வெட்டி வீசிட்டான். பார்த்தா அது ஷேடாக்லானு எங்கடா போனான்னு சொல்லிட்டு தேடுதான். டே நாங்க இங்கதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சுடுதண்ணில இருந்துச்சுல, அது அப்படியே அந்த கப்பலை உடச்சு மேல தூக்கிட்டு வந்துட்டு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு வில்ல முழிக்கான். ஏய் பைரட் உன் கதையை முடிக்க வந்துட்டான்னு சொல்லிட்டு நாட்டை ஷேடாக்லான் ஜுட்ஸோ போட்டு வாரான். உடனே அந்த கப்பல் அப்படியே வந்து தண்ணி வந்துட்டு கீழே இறக்க பார்க்காம பார்த்தா கப்பல் அதிவேகத்துல வந்துகிட்டு இருக்கு. யாமத்து உட்சில போட்டு மாசா வராரு திரும்பி கப்பலுக்குள்ள. நார்ட்டோ சொல்றான், டே எங்க கப்பல் பறக்கும் கப்பல் தான் சொல்றான் அவன். பார்த்தா அடிச்சு அடியில எல்லா கப்பலும் செதறிட்டு நார்ட்டோ கப்பல் மட்டும் மாசா வந்து வெளியே நின்றுகிட்டு இருக்கு. உடனே பைரட்ஸ் அப்படியே அடிச்சு நொறுக்கி கெட்டி இருக்கிட்டானுங்க. மக்களே உங்களுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்றான். அதோட அப்படியே அமைதியாகிறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துங்க. See you, bye.